ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 13 முதல் 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இதனுடைய அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் வார ஆரம்பத்தில் 4 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கார். கடைசியில் வாரம் 3 நாள் கடைசி 3 நாளும் 12ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. அந்த 4 நாளும் உங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன் அப்போ மற்ற 3 நாள் சரியில்லையா அப்படின்னா 12ல் வந்துட்டார். ராசிநாதன் 12ல் வந்துட்டால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து அதுக்கு செலவு பண்ணக்கூடிய மருத்துவ செலவு கூட வைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஷெட்யூல் கிடைக்கும். அதாவது வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரணும், இந்த 3 நாள் 4 நாள் போயிட்டு வரணுன்ற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் ராசியில் இருக்கார். ராசியில் கேதுவும் இருக்கார். செவ்வாய் 4குடையவன் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஏதாவது பட்டா வாங்கலாம், இது வாங்கலாம், இல்லை இடமே வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம், இல்லை வால் சுவர் போடலாம், இல்லை ஃப்ளாட்டு கட்டலாம். இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பாருங்கள், உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸிங் என்னன்னா குரு 11ல் இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸிங். 11க்குடைய புதனும் 3 நாள் ஆரம்பத்தில் அங்கே தான் இருக்கார். ஆனால் குரு 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. 5குடையவன் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. பூர்வீகத்துக்கு சென்று வரப்போகிறீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அற்புதமான ஒரு நேரம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் கைகூடி வரப்போகிறது. திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. சட்டுப்பட்டுன்னு முடிய போகுது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். இந்த சனி பகவான் 8ல் இருக்கார். அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க. அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சிரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அஷ்டமத்து சனியினுடைய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அதை விட குறை வேறு என்னங்க இருக்குது? சூப்பருங்க.
நிறைவான ஒரு விஷயம். குறைவே இல்லை, குறைன்னு சொல்லக்கூடாது, நிறைவு. ஏன்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு அமக்கலமான நேரம் காலம். தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பிரம்மாண்டமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதுலேயும் கலைத்துறையில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். நல்ல வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லை ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த படம், அந்த சீரியல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் மெச்சப்படும், பாராட்டப்படும். டெக்னீஷியன்களுக்கும் அதே போல தான். மற்றபடி அரசு கருவூலம், தனியார், அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, தனியார் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், மற்றபடி இதுபோல் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருக்கும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம், சாதிக்கக்கூடிய தருணம். அவர் என்னங்க 12 மாதமாக அவர் ஆட்சி பெற போகிறார், 10 அது மாத கிரகம். அப்போ இருக்கக்கூடிய ஒரு மாதம் அவர் பீக்காக செஞ்சு தானே ஆகணும். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் கைகூடி வருங்க. இது நாள் வரைக்கும் தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பண்ணலாமான்னு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்திர புத்தியை கொடுத்து ஏதாவது தொழில் ஆரம்பித்து வைக்கும், இல்லைன்னா உத்தியோகத்தை கையில் கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான நேரம் இது. அதுவும் 11ல் 10ல் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா அப்போ நல்லா வேலை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. அப்போ சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் அளப்பரிய வருமானம், பல மழை பொழிய போகிறது அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. மற்றபடி ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையை செய்வீங்க. ரெகுலராக கூட வழக்கமாக நீங்கள் ஆஃபீஸுக்கோ கடை கண்டிக்கோ நீங்கள் வழக்கமாக போகிறீங்கன்னா உங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவும் ஏற்படும். அப்புறம் வேலைக்கு போக முடியாத சூழலும் இருக்கும். அப்புறம் வேலை லீவ் போட வேண்டிய நிலை. இதே ஆட்டோவில் போகிறீங்க, வண்டி ரிப்பேர், அடுத்த ஆட்டோவை மாற்றி போயிட்டே இருக்கலாம், வேலைக்கு போகலாம். ஸோ சந்திராஷ்டமங்கிறது அப்படி ஒரு இன்னலை இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார் பாருங்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். குறிப்பாக இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், இல்லை உயர்கல்விக்காக போகணுமா, உத்தியோகத்துக்காக போகணுமா, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தருணம். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.